மலையாளம்ல இருந்து பிருத்திவிராஜ் சார் நடிக்கிறாருன்னு ஓகே, அது அவர் தான் ஓகே சொல்லணும், நான் சொல்லலாம் ஜாலியா. கனடால இருந்து, கனடா மூவி இண்டஸ்ட்ரியில இருந்து சிவராஜ்குமார் சார். ஹிந்தில இருந்து ஒருத்தர். எஸ்ஆர்கே. எஸ்ஆர்கே சூப்பர். எக்காரணத்துக்கு கொண்டும் என்னுடைய ஸ்டேட்டையோ என்னுடைய கேஸ்டையோ கம்யூனிட்டியோ பற்றி சொல்லிடாதீங்க. நான் இந்தியன் சோல்ஜர். The next category is the best actor in a leading role in Tamil, and the nominees are Best Actor in a Leading Role Male Tamil, and the nominees are Dhanush for Ryan, Harish Kalyan for Labbar Pandu, Karthi for Meyalagan, Siva Karthikeyan for Amaran, Vijay Sethupathi for Maharaja, Vikram for Tangalan. Okay, the best actor in a leading role male Tamil goes to Mr. Siva Karthikeyan. அமரன் லைஃப்பில் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான படம். சாய் பல்லவி சொன்ன மாதிரி இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மேஜர் முகுந்த் சாரோட ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் வரதராஜன் சார் வந்து பேசிகிட்டே இருக்கார், நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது எது நடந்தாலும் ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங் தொடர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் இந்த மாதிரி அவார்டாகவும் சக்ஸஸாகவும் வந்துட்டுருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து மிக முக்கியமான நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சாருக்கு. எதுவும் யோசிக்காமல் இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை அவங்க வைக்கும்பொழுது தான் இது முழு படமாக மாறிச்சு. ஏன்னா ராஜ்குமார் அவர்கள் இந்த கதையை எடுத்துகிட்டு வராங்கன்னா எனக்கும் அவருக்கும் பல வருஷம் நட்பு இருக்குது. அவருக்கு வந்து என்னுடைய பொட்டென்ஷியல் நிறையவே தெரியும். எனக்கு தெரியறதை விட அவருக்கு இன்னும் ஜாஸ்தி தெரியும். அப்போ கமல் சார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது இல்லையே இவன் வேறு மாதிரி படம் தானே பண்ணுறான், இவன் எப்படி பண்ணுவான்னு ஒரு கேள்வி கேட்காம இவனால் பண்ண முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கையை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டர் கமல் சார் முன்னாடி ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குறது என்ன மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஸ்டேஜில் ஆரம்பித்தவனுக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். இந்த படம் ராஜ்குமார் அவர்களுடைய 5 வருஷம் அவருடைய தவம் தான் சொல்லணும். ரங்குன்னு ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு கதையை எடுத்து அது எவ்வளவு சின்சியராக சொல்லணுமோ அவ்வளோ உழைச்சார். அவர் கதை சொல்லும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்னு நான் நம்புகிறேனோ, எனக்கு என்ன வருமோ அது எதுவுமே அந்த கதையில் இல்லை. ஒன்றே ஒன்று இருந்தது, மொத்தமாக ஒரு உண்மை மட்டும் இருந்தது. அதுக்கு உண்மையாக உழைச்சா இதை சரியாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை அவருடைய நரேஷன்லேயும் ரைட்டிங்லேயும் இருந்தது. நான் ட்ரைனிங் எடுத்தது அந்த எஃபர்ட் தவிர நான் வேறு எதுவும்லாம் பெருசாக யோசிக்கல பண்ணல. நான் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அங்கே போனோன்னா அவர் எழுதியிருப்பார், அதை உணர்ந்தால் போதுமானதாக இருந்துச்சு. அதை நான் நடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு முழு காரணம் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். நானும் அவரும் டெலிவிஷன் ஷோ ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி சாய் பல்லவி அவங்களும் ஒர்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி. போன வாட்டி எனக்கு மாவீரனுக்காக SIIMA அவார்டு கிடச்சிது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படத்துக்கு அமரன் கிடைக்கும்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு கிடைக்குதோ இல்லையோ ராஜ்குமார் கிடைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளவு பேருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கும் பெரிய காரணம் அவர் தான். அவர் அமரன் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அவர் எடுக்க போகிற படத்துலேயும் அவர் எப்படியும் அவர் படம் பண்ணும்பொழுது ஒரு 4-5 பேருக்கு கண்டிப்பாக அவார்டு வரும். அந்த மாதிரி அவர் விஷன் உள்ள ஆள். தேங்க்யூ இந்த படம் கொடுத்ததுக்கு. அண்ட் சாய் பல்லவி இப்பயும் எங்கே போனாலும் சாய் பல்லவி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்கள பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. அப்படி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. திரும்ப நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பர்சனலாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் இந்த படத்துக்காக இவ்வளோ விருதுகள் கிடச்சிருக்கு. இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ. இந்த படத்தை உலகம் முழுக்க எல்லா மொழியில் இருக்கிற ஆடியன்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. இப்போ இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து தைரியமாக பண்ணலான்ற நம்பிக்கையும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். கமல் சார் ஏன் உலக நாயகன் அப்படின்றதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, இது அமரன் எடுத்தோம், அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அமரன் பற்றி அவங்க பேசினதை விட நான் கொட்டுக்காலின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்துக்கு கமல் சார் கொடுத்த ரெக்கக்னிஷனும் ரெஸ்பான்ஸும் அதுதான் எங்கள் மொத்த டீமுக்குமே பெரிய எனர்ஜியாக இருந்தது. இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நான், ஒரு ரொம்ப சின்ன ஃபிலிம்.
அதோட ரஷ்ஷஸ் பார்த்துட்டு என்கிட்ட 15 மினிட்ஸ் ஃபோனில் பேசினாங்க கமல் சார். ஸோ அவங்க எவ்வளவோ சாதனைகள் பார்த்தாலும் இந்த மாதிரி சினிமாவில் ஒரு அழகான விஷயம் பார்க்கும்போது அதுக்கு நேரம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களை இன்னும் ஸ்பெஷலாக யுனிக்காக மாற்றுது. அவர் போட்டு வச்ச பாதையில் தான் நாங்கள் பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கமல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஃபிலிமை உங்கள்கிட்ட காட்டுறதுக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். டெஃபினட்டாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான சினிமாவை அடுத்து பண்ணுறதுக்கு எப்படியாவது எப்பாடுபட்டாவது பண்ணிவிடுவோம் சார் உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் சார். இப்போ பேன் இண்டியா அப்படின்றது தான் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் அமரன் வந்து அதை தாண்டி ஒரு பேன் இண்டியா மூவி தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேன் இண்டியன் மூவி பண்ணும்பொழுது உங்கள் கூட இந்தந்த லாங்குவேஜ்லேருந்து இவங்க நடித்தா நல்லா இருக்கும்னு ஒன்று இருக்கும் இல்லையா? தமிழ், தெலுங்கு, அந்த தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மாதிரி ஒன்னொன்னா நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தெலுங்குலேருந்து யார் பண்ணால் நல்லா இருக்கும்? அப்படி இல்லை, தமிழ்லேருந்து என்ன நடிக்க வச்சாங்கன்னா எனக்கு சந்தோஷம். மீது எல்லா லாங்குவேஜ்லையும் யார் நடித்தாலும் ஹாப்பி தான். இல்லை, உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல சார், இவர் நடித்தா நல்லா இருக்கும்ட்டு. ஸோ தெலுங்குலேருந்து இதோ இருக்காரு, நம்ம எங்கள் நண்பரே இருக்காரு. சூப்பர். ஸோ அவர் இருக்காரு. ஓகே. மலையாளம்லேருந்து பிருத்திவிராஜ் சார் நடிக்கிறாருன்னு ஓகே. அது அவர் தான் ஓகே சொல்லணும், நான் சொல்லலாம் ஜாலியாக. சார் சும்மா ஜாலியாக ஓகே சொல்லாதீங்க சார், அப்படியே வருவேன் கீழே அக்ரிமெண்ட்டோட. ஓகே. கன்னடாலேருந்து, கன்னடா மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து சிவராஜ்குமார் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் லாஸ்டா ஹிந்தியிலேருந்து ஒருத்தர். ஹிந்திலேருந்தா யார்? ஓகே, எஸ்ஆர்கே. எஸ்ஆர்கே சூப்பர். பட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே ஒருத்தரை நடிக்க வச்சிட்டிங்கனாலே அது ப்ராப்பர் பேன் இண்டியன் ஃபிலிம் ஆகிடும். ஃபஸ்ட்டு பேன் இண்டியனை அதை உருவாக்குனது கமல் சார் தான். சூப்பர் 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 ப்ரோ. இதை விட என்ன சார் பெஸ்ட் மூமெண்ட் எனக்கு இருக்க முடியும்? இந்த படத்தை பற்றி சொல்லணும், அதுக்காகத்தான் பொறுமையாக இன்னும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் அடுத்த வாட்டி மேடைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்தை எடுக்கணும்னு இந்த கதையை சொன்னபோது புரிஞ்சுது ஒரு சோல்ஜரோட கதைன்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்குவாங்களா, அவங்களோட ஃபேமிலி இந்த படமாக எடுக்கிறதுக்கு இருந்தது. அதனால தான் எல்லாருமே தேங்க்யூ டு த ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க, நாங்களே கவலையில் இருக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த படமே கிடையாது. ஆனால் அவங்க பெருந்தன்மையோடு அதை சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு, எக்காரணத்துக்கு கொண்டும் என்னுடைய ஸ்டேட்டையோ என்னுடைய கேஸ்டையோ கம்யூனிட்டியோ பற்றி சொல்லிடாதீங்க, நான் இந்தியன் சோல்ஜர். அதாவது அவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்தாலும் ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்டில் இருந்தாலும் அவங்க ஊர் எங்கேங்கிறது தெரியாது. அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது அவங்க அம்மா இல்லைங்களா? ஸோ அதுதான் பாரத் மாதான்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? எந்த ஊரில் போய் எந்த சோல்ஜர் அம்மாட்ட சொன்னாலும் இதுக்கு கை தட்டுவாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க. உள்ளூரில் நடக்கிற பாலிடிக்ஸை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க நெஞ்சை திறந்து எனிமி புல்லட்டுக்காக நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்காக அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம உள்ளூர் சச்சரவில் அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது. அந்த பயம் எங்களுக்கு இந்த படம் எடுக்கும் போதே இருந்தது. ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் மூமெண்ட் with this gentleman and this lady. Lot more are behind this film. I thank them all. எல்லாம் யாரோ இருக்காங்களாங்க? வாங்க. So there are many more who made this film possible. Every film of Raj Kamal is made by technicians. நான் இங்கே வந்தது இந்த சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிறதுக்கு தான். ஏன்னா இது புகழ்கிறது மார்க்கெட் டிசைட்ஸ். ஸோ இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். ஃப்யூச்சர் சினிமா அப்படி தான் இருக்கணும். மலையாளம் சினிமா ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதான் காரணம். இதை புரிஞ்சுக்குங்க. 2 பேர் தான் என்னுடைய ஆக்டிங் கேரியரை ஷேப் பண்ணது. ஒன்று ஒரே ஆள் பாலச்சந்தர், இன்னொன்று மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ தேங்க்யூ for this opportunity to celebrate the actual heroes. And Mukund Varadarajan is much better actual hero than all of us put together. I salute him. I salute many more soldiers who will fight for us, and some
who will die for us. Jai Hind.